பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நம்ம பைபிளை திறந்து வாசிக்க வேண்டிய போர்ஷன் எஸ்தர் 2:11 முதல் 14 வரை 4 வசனம் தாங்க. உங்கள் பைபிளை திறந்து பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. 11வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் அகாஸ்வேரு ராஜா வஸ்தி வேணான்னு சொல்லிட்டு அடுத்து குயின் செலக்ட் பண்ணுறதுக்கு பெண்களெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பை தயார் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தெரியும் நமக்கு. அங்கே நம்ம மொர்தெகாய் அவர் எஸ்தரோட அன்னை முறை, ஆனால் அவர் தன்னுடைய பெண் போல் வச்சு வளர்த்துட்ருக்காரு. அவர் இது எஸ்தர் ராஜாத்தி அந்த அரண்மனைக்குள்ளே அனுப்பிட்டாரு. அங்கே யூத பெண் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஃபில்ட்ரேஷன் அங்கேயே ஒருத்தர் யோகா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண ஒரு செட் ஆஃப் லேடிஸில் அனுப்பிட்டாங்க. உள்ளே வந்தாச்சு. உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் இதுக்கு மேலே லேடிஸ் மொர்தெகாய் உள்ளே போக முடியாது. அதனால் அவர் வெளியே அந்த அரண்மனை முற்றத்தை இதை கன்னி மாடத்தோட முற்றத்தில் அப்படியே உலாவிக்கிட்டே இருக்கார். உலாவிக்கிட்டே எஸ்தருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அங்கே உள்ளே வந்த பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் வெள்ளை போல தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அவங்கள சுத்திகரிக்கிறாங்க. அடுத்த 6 மாதம் ஒரு சுகந்த வாசனை, ஒரு சென்ட் மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி அதை வச்சு அவங்கள சுத்திகரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்களை எப்படிலாம் ராஜ அரண்மனையில் எப்படிலாம் சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்றத தாதிகள் வச்சு, ஒவ்வொருத்தருக்கும் 7 தாதிகள் இருந்தாங்க அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நமக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அடுத்து இதெல்லாம் முடிகிறதுக்கு 6+6 இப்போ 12 மாதம், அதாவது 1 வருஷம் ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ராஜாவை சந்திக்க போகணும். ராஜாவை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இது ராஜாவுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ, அரண்மனை அடுத்த லெவல் கன்னிமாடத்துலேருந்து அவங்க ராஜ அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் விரும்பி கேட்குறாங்களோ, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் பிடிக்குது அப்படி இப்படின்னு எது கேட்குறாங்களோ எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அரண்மனையில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்து என்னாகும், ஒரு சாயங்காலமாக ஒரு அரண்மனைக்குள்ளே ராஜ அறைக்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு மார்னிங் வெளியே வந்துடுவாங்க. ஒரு அடுத்த லெவலில் சாஸ்காஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட எல்லாரும் வரிசையாக நிற்கும்போது ராஜா யாரை விரும்பி அழைக்கிறாரோ அவங்க தான் செலக்ட் பண்ணப்படுவாங்க. அவங்க பேர் சொல்லி கூப்பிடணும். இதாங்க இங்கே உள்ளது. அல்லேலூயா.